பிரியமானவர்களே, இன்றைய அனுதின ஜெபத்துக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். சங்கீதம் 89 அதிகாரம் 15 முதல் 17 வரைக்குள்ள வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை, உம்முடைய கற்பனைகளை, உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய உபதேசத்தை ஆண்டவரே கம்பீர சத்தமா என் தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அறிந்து கொள்ளுகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், அவைகளை கை கொண்டு நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே பாக்கியம் உள்ளவர்களாய், பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய், குடும்பமாய் விளங்க கர்த்தர் அனுகிரகம் செய்திருவீராக. ஆண்டவரே, உம்முடைய முகத்தில் இருந்து அறிவாகிய ஒளி தகப்பனே, அந்த வெளிச்சத்திலே, கிறிஸ்து இயேசுவினுடைய வெளிச்சத்திலே, அவருடைய வார்த்தையாகிய வெளிச்சத்திலே, அவருடைய ஆவியாகிய வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கிறவர்களாய், ஆண்டவரே நாங்கள் நிலை நிற்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய வேதம் எங்களுக்கு விளக்கும் வெளிச்சம், எங்கள் பாதைக்கெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது என்றும், நடுப்பகல் மட்டுமாக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல் இருக்கும் என்ற உம்முடைய வார்த்தையின்படி எங்களுடைய முகங்களை நீர் பிரகாசிப்பிக்க பண்ணும்படியாய், எந்த துக்கமோ, எந்த வெக்கமோ, எந்த குறைவுகளோ ஆண்டவரே எங்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே, எல்லா விதமான இக்கட்டுகள் மத்தியிலும், துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் பிடித்து கொண்டு, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு நித்தமும் மகிமையாய் நடக்க ஆண்டவரே அந்த பாக்கியத்துக்குள்ளே எங்களை நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே 16வது வசனத்திலே உம்முடைய நாமத்தில் நாள்தோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள் என்ற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே உம்முடைய நாமம் நீதியாய் நிறைந்தது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு நீதியும், ஆண்டவரே எங்களுக்கு ஞானமும் மீட்பும் பரிசுத்தமும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் ஆண்டவரே எங்களுக்கு நீதியை வருவித்திருக்கிறது. ஆண்டவரே எங்களை உம்முடைய நீதியின் சால்வையினாலே நீர் போர்த்தி இருக்கிறபடினால் எல்லா அநீதிக்கு நாங்கள் நீங்களாகி, எல்லா அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் நீங்களாகி, உம்முடைய நீதி சிலுவையிலே எங்களுக்கு சம்பாதித்த நீதியினால் நாங்கள் உம்முடைய இரத்தத்தின் புண்ணியத்தினால் என்றென்றைக்கும் உயர்ந்திருக்க, இயேசு என்னும் நாமத்தினாலே மகிழ்ந்து களி கூர்ந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு நித்தமும் அனுகிரகம் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே 17வது வசனத்தின் பிரகாரம் நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் என்ற வேத வசனத்தின்படி உம்முடைய இரக்கம், உம்முடைய காருண்யம் ஆண்டவரே, உம்முடைய தயவு ஆண்டவரே எங்களை மகிமையாய் எங்களுடைய கொம்பை நீர் உயர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியினால் எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய எதிர்காலத்தை, நாங்கள் செய்கிற ஊழியங்களை, எங்களுடைய சாட்சிகளை ஆண்டவரே நீர் மகிமையாய் உமக்கு ஆண்டவரே நீர் உயர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடினால் கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க உம்முடைய பலத்தினால் பலத்தின் மேல் பலன் அடைய எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபை எங்களுக்கு பலனாய் நித்தமும் விளங்கட்டும். உம்முடைய மகிமையினால் உம்முடைய கனத்தினாலும் எங்களை நித்தமும் முடிசூட்டி உமக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகும்படி எங்களுடைய ஜீவிய நாட்கள் எல்லாம் உமக்கு மகிமையாய் நாங்கள் விளங்க கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை மனதார நீர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் ஆக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.